கைஸ் ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. இங்கே பாருங்க கைஸ், சைலன்ஸோடைய சைலன்சர் பாட்டே உடஞ்சி போச்சு. போய் போய் போலீஸ்காரங்க அண்ணா மாட்டிக்கணும். பெட்ரோல் காலி ஆயிடுச்சு கைஸ் வண்டியில். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் லோக்கி. வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு நம்ம vlog பண்ணி. என்ன பண்ணுறது கைஸ், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால, பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ். அதனால தான் சரி நேரம் vlog-எல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கலாமேன்னு ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்மளுடைய vlog-எல்லாம் ப்ராப்பராக அப்லோட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரெசன்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது சர்ப்ரைஸ். நான் அது உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், ஓகேங்களா? ப்ரெசண்ட் நம்ம கூட எத்தனை பேர் வந்துட்டுருக்காங்க, யார் யார் வந்துட்டுருக்காங்கலாம் இங்கே சொன்னால் அது சொன்னாவே பெரிய விஷயமாக ஆகிடும். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் கப்பல்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தெரியாமே அவங்க லவ்வர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது vlog-ல். ஏன்னா என்னோடய vlog வந்து நிறையா பேர் பார்க்குறாங்க இல்லையா கைஸ், அதனால தான் அதெல்லாம் சொன்னால் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். நம்ம vlog-னால அவங்க லவ்வெல்லாம் கெட்டு போகக்கூடாது இல்லையா? அவங்க லவ்வில் நாசனமாக போகக்கூடாது இல்லையா? அதனால தான் சரி. இப்போ ப்ரெசண்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஈஷா டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஈஷா டெம்பிள் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். 2 பிளேசஸ் இருக்குது ஈஷா. ஒன்று வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, இன்னொன்று வந்து பெங்களூரில் இருக்குது, ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெங்களூர் தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு பெங்களூருக்கு எடுத்தோடனே பெங்களூர் போக மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கோலாருக்கு போயிட்டு, கோலார்லேருந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறமா தான் நம்ம பெங்களூர் புறப்பட்டுருவோம் கைஸ். இந்த ரோட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி வந்த ரோட்ஸ் தான் இதெல்லாம். நான் உங்களுக்கு வள தொலைன்னு நீங்கள் எல்லாம் இங்கேயே பேசிட மாட்டேன். உங்களுக்கு டைரெக்டாக நான் கோலாருக்கு போய் உங்களுக்கு இன்னும் ஏது எத்தனை பேர் வராங்க, நம்ம எதில் போகிறது, அதெல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிக்கப் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே பிக்கப் பண்ணியாச்சு. இந்த vlog வந்து பார்ட் 2 vlog மாதிரி நினச்சிக்கங்க, ஓகேங்களா? பார்ட் 1 vlogலேயே உங்களுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இந்த பார்ட் 2 vlog-ல் அவங்க கூட தான் சேர்ந்து இப்போ நம்ம ஈஷா டெம்பிளுக்கு போக போகிறோம் கைஸ். எந்த ஈஷா டெம்பிள்னு மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்லிகிட்ருப்பேன். இப்போது அந்த ஈஷா டெம்பிள் தான் போகிறோம். எந்த ஈஷா டெம்பிள்னால் பெங்களூரில் இருக்க ஈஷா டெம்பிள் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் கைஸ். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வருது பார்த்தீங்கன்னா 69 கிலோமீட்டர்ஸ் வருது. ஒரு 1 hour 30 minutes-ன்னு நம்மளோட கூகுள் மேப் காட்டுது. பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். ஒரு 1 hour போல் போயிடலாம். ஏன்னா ஃபுல்லாமே ஹைவே தான் இருக்குது கைஸ். நான் என்னோடய வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை மாத்திரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வாரத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். பயங்கரமான ஹெல்த் இஷ்யூ. என்றைக்கோ நடந்த ஆக்சிடெண்ட் நடந்த வழியெல்லாம் ஒரு வாரத்தை ஃபுல்லாக காட்டிடுச்சு கைஸ். அதனால தான் கைஸ் ஒரு வாரத்துலேருந்து ரொம்ப டார்ச்சர், பயங்கரமான டார்ச்சர். ஒன்று யார்கிட்ட பேசினாலுமே அப்படியே இதாகுது. அது சம்திங் சொல்லுவாங்க, அது என்னன்னு பெருசாக தெரியாது. ஹைவே பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. இப்போ பாருங்கள்,
அந்த மவுண்டன்ஸ் வியூ ஆகட்டும் எல்லாமே ஒரு செம்மையாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. பெங்களூருக்கு 67 கிலோமீட்டர், டேக்கல் 18 கிலோமீட்டர், கோலா 12 கிலோமீட்டர் கைஸ். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பெங்களூருக்கு தான் போக போகிறோம். அது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆனால் பயங்கரமான ரோட். சார் உண்மையிலே நான் இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ஓகே கைஸ், நம்மளுடைய புது கீச்செயின் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்மளோட கீச்செயின் இல்லை அது வந்து மூக்கில் ஒழுகிறதுனால அந்த கச்சீஃப் இப்போ நம்ம கேரி பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். அதுக்காக தான். இப்போ நம்ம கூட எத்தனை பைக்ஸ் வந்துட்டுருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பைக் தான் வந்துட்டுருக்கு. எத்தனை பேர் வந்துட்டுருக்காங்கன்னா மொத்தமே ஒரு 5 பேர் வந்துட்டுருக்காங்க கைஸ். மொத்தம் வந்து இந்த 7 பேர் தான். கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனால் 2 பேர் வரல. அதனால தான் இப்போது 5 பேர் போயிட்டுருக்கோம் கைஸ். உண்மையிலே இன்றைக்கி வர முடியாத சுச்சுவேஷன் தான் நான் நினச்சேன். ஆனால் எப்படியோ சிவன் வந்து நீ கண்டிப்பாக வரணுன்ட்டு எழுதி வச்சுருக்காரு போல். அதனால தான் ஏதோ இன்றைக்கி கொஞ்சம் செட் ஆகிருக்கு கைஸ் நம்மளுடைய ஹெல்த். நேற்று என்னோடய ஹெல்த் இஷ்யூ மட்டும் அவ்வளோ பேட் கண்டிஷன். ஒரு மூதேவி எப்படி இருக்காங்களோ அப்படி இருந்துச்சு கைஸ் என்னோடய ஹெல்த் கண்டிஷன். சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். நம்ம கூட வர பார்ட்னர்லாம் ரொம்ப சோம்பேறி கைஸ். ரொம்ப சோம்பேறி. எவ்வளோ சோம்பேறினா, இப்போ வந்து நாங்களே ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல பிரேக் எடுத்துட்டோம். அவ்வளோ சோம்பேறி. எனக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பெருசாக யாருமே இல்லை. அதுக்கு நான் அவ்வளோ பெரிய இதெல்லாம் நான் இல்லை, ஒரு அளவுக்கு தான் நம்மளும். ஆனால் என்ன மேட்ச் பண்ணுறதுலையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை ப்ளீஸ். இங்கே பாருங்கள், அங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்கூட்டி போயிட்டுருக்கு. ஹைவேல மினிமம் ஸ்பீடே கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 தான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா காரவெல்லாம் கழுவி ஊற்றுவாங்க. அது நான் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அவங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக வாங்கடான்னு சொன்னேன். அவங்க என்ன எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, நீ ஸ்லோவாக போ, 30 போ அப்படின்னு சொன்னாங்க. அட கருமுமே, 30 போனால் காரன் வந்து காரி மூஞ்சி மேலே துப்பிட்டு போவானே அப்படின்னு நினச்சிக்கின்னு சைலண்ட்டாக வந்துட்டுருக்குங்க ஒன்றும் பேசாமல். ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த விலாக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட்லி கர்நாடகாவில் தான் இருக்கிறோம். வெல்கம் டு கர்நாடகா. ஸ்கிட் ஆகுது. எப்படி இருக்கு கைஸ்? ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. இங்கே பாருங்க கைஸ், சைலன்ஸோடைய பைப் கட் ஆகிடுச்சு. இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் வேறு பயங்கரமாக வருது கைஸ். இருங்க. சென்சிங்கா சவுண்டு மாத்திரம் வேற மாதிரி வந்துச்சு கைஸ். சவுண்டு கேட்குதா? முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போது ஒரு பயங்கரமான வெயிட்டு. இன்னும் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்னால் ஒரு 36 கிலோமீட்டர் இருக்கு கைஸ். நடு ரோட்டில் வந்து மொத்த பேரை நிற்க வச்சிடுச்சு. இன்றைக்கி போக முடியுதா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம். ஆல்ரெடி இது வெல்டிங் வச்சது தான். நான் அங்கேயே நோட் பண்ணேன் கைஸ், ஐயோ ரொம்ப சூடாக இருக்கு.
கைஸ் எனக்கே ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருக்குது. போகிறப்ப நாங்களே எவ்வளவோ அடம் பிடிச்சிருந்தோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாம் இங்கேயே இருக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்பே நினச்சேன் இன்றைக்கி ஏதோ சம்பவம் நடக்குறான்ட்டு. அது போய் சைலன்சரில் வச்சுச்சு அந்த சம்பவம். ஆனால் சவுண்டு மற்றும் கேட்டிங்கன்னா RX 102 மாதிரி வருது. இங்கே பாருங்கள், கேட்குதா? கேட்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ RX 100 சவுண்ட் ப்ரோ. RX 100 ஏய் ஐயோ நான் இருங்க. இந்த டைமுக்கு நான் சந்தோஷம் படுறதா இல்லைன்னா சம்பவம் நடந்துச்சுன்ட்டு வருத்தம் படுறதான்னு தெரில. சே, கைஸ் ப்ரெசண்ட்டு நம்ம வண்டி வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு சைலன்சர் கட் ஆன வண்டி இப்போ நம்ம எடுத்து ஓட்டிகிட்ருக்கோம் கைஸ். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இடத்துல எங்களை ரொம்ப பழி வாங்கிடுச்சு. சே, சிவனை பார்க்குறது அவ்வளோ கஷ்டமான்ட்டு. சூப்பராக இருக்கே. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? இதுதாங்க சிவன். சவுண்டு மட்டும் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்க. விழுந்துருச்சா? எங்க விழுந்துருச்சு? ஐயோ ஐயோ கைஸ், சைலன்சர் பாட்டே உடஞ்சி போச்சு. ஐயோ அங்க வந்து கிடக்கு. వస్తా ச்சே என் தலையெழுத்து வா. இதுதான் கண்டிஷன் ப்ரெசண்ட். சே, 2 பக்கமே வெல்டிங் தான் கைஸ் வச்சுருக்காங்க. ஐயோ, இதுக்கப்புறமா அந்த சவுண்டு இருக்காது தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு புது விதமான சவுண்டு வருது, வரட்டும். என் தலையெழுத்து என்ன பண்ணுறது? ஏய் நிறுத்து. కూర్చో పా. ఏరమ్మా తాయే. இப்போ சவுண்டு மட்டும் வேற மாதிரி. இப்போ சவுண்டு மட்டும் உண்மையிலே வா சாமி வேற மாதிரியான சவுண்டு. சே, இன்னைக்குள்ளே போய் சேர்ந்துருமா இல்லையான்னு கூட எனக்கே டவுட்டாக போச்சு. தர்றன்னு அடிக்கணும் தான் என்னோடய பிளான்.
சவுண்ட் எப்படி வந்தா என்ன, போக வேண்டியதுதான். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பாக சிவனை பார்த்தாகணும். டிஃப்ரெண்டான எக்ஸாஸ்ட் சவுண்ட் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். எல்லாம் கண்டு மகிழிங்க. இங்கே பாருங்க, 1 2 3 4 எத்தனை எக்ஸாஸ்ட் சவுண்ட் ஒரே வாட்டி. அது ஒரே வண்டியில் 4 எக்ஸாஸ்ட் சவுண்ட். உங்களுக்கு யார் காட்டுவான்? ஓகே சாரி ஐ ஆம் இன் த vlog. 6 7 பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கட்டும். என்ன பண்ணுறது, நம்மளோட தலையெழுத்து அப்படி ஆகிட்டு இருக்குது இல்லையா. எனக்கு எக்ஸாஸ்ட் நோட் தாங்க உண்மையிலே ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டும் 6 எக்ஸாஸ்ட் நோட்டும் ஒரே வண்டியில் பார்க்கறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அம்மா செம்மையாக இருக்கே. போய் போலீஸ்காரங்க நான் கிட்ட மாட்டிக்கணும். எத்தனை பிரச்சனை. இப்போ தான் நீங்களே நடந்த சீன் நீங்களே பார்த்துருந்துப்பீங்க. பயங்கரமான சம்பவம். அது காமனாக கர்நாடகாவில் நடக்கிறது தான். என்னென்ன ஃபைன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 சார்ஜ் பண்ணாங்க. 700 ஃபைன் போட்டாங்க. அப்படியே சிம்பிளாக ஒரே செகண்டில் 700 ரூபா காலி. என்னென்னா 2 வண்டிக்கு சேர்த்து ஒரே கேஸாம். ஃபஸ்ட்டு என்ன டிஎல்லாம் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன தான் விசாரித்தாங்க, வண்டி யாருதுன்னு கேட்டாங்க. எந்துன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா உன் டிஎல் எடுத்துனா, உன் வண்டி ஆர்சி எடுத்துனா, இன்சூரன்ஸ் எடுத்துனா எல்லாம் கேட்டாங்க. எல்லாம் ப்ராப்பராக எடுத்துன்னு வந்து கொடுத்ததுக்கு சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு இது கேட்டாங்க. அவன் வந்து ப்ராப்பராக எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாதனால அவனுக்கு ஃபைன் போட்டாங்க. ஒரு வண்டிக்கு 500 ரூபா தான் சொன்னாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, 2 வண்டிக்கு சேர்த்து நான் 500 ரூபா போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு 700 ரூபா டோட்டலாக பிடிக்கிட்டாங்க கைஸ். என்ன கொடுமையான விஷயம். எல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை. வண்டி பிரச்சனை, இது பிரச்சனை. எத்தனை பிரச்சனை ஒரு மனுஷன் ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில கைஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எத்தனாவது பிரச்சனைன்ட்டு. பெட்ரோல் காலி ஆயிடுச்சு கைஸ் வண்டியில். அந்த சைலன்சர் பிரச்சனைனால வண்டியில் பெட்ரோல் பயங்கரமாக உறிஞ்சிருச்சு. ముందురుంటుంది. ரொம்ப தலைவலியாக இருக்குது ப்ளீஸ். ஏய் నాకే పెట్రోల్ లేరా, ఆ బండికి పెట్రోలే ఫస్ట్. எத்தனை பிரச்சனை. இருங்க அந்த பேப்பர் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், பில்லு மட்டும் 500 ரூபா, புடுங்கந்து வந்து 700 ரூபா. ரைட்ரா. கேட்டால் 2 வண்டிக்கு சேர்த்து கேஸ் போட்டிருக்காங்க. என்னவோ விடுங்க, அவனே சாப்பிட்டோம். ஐயோ இருங்க ஒரு நிமிஷம் ஆங்கிளை மாற்றிடு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே ப்ராப்பராக தெரில கைஸ்.
ஃபைனலாக கிட்டத்தட்ட எத்தனையோ பிரச்சனை தாண்டி வந்து ஈஷாக்கு ரீச் ஆயாச்சு. இதெல்லாம் யாரோட நாள சாரி இதெல்லாம் யாருனால? இவங்க 2 பேர்னால தான். அதனால தான் இத்துடன் இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணணும். இந்த வீடியோ மூலிமா இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் நான் கட் பண்ணிக்கலான்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் இந்த பையன் போட்டேன்னா அவனை அடிங்க. ஓகே, இந்த வீடியோ மூலிமா நீங்களே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் இவங்க வரவே வரமாட்டாங்க. எங்களை விட்டுட்டு கூட எடுப்பார் அப்படி அப்படி தான் எடுப்பேன். ஆமாம், ஃபைனலாக ரீச்டு. ஆனால் உண்மையிலே வேறு மாதிரி தான் கைஸ், வேறு மாதிரி கைஸ். நான் ஒரு vlogger மறந்துட்டு என் கையிலே ஃபோன் கொடுத்து கிட்டத்தட்ட மொத்தம் பேர் ஒரு 3 பேர் என்கிட்ட ஃபோட்டோஸ் எடுத்துக்கினாங்க. இப்போ எப்படி என்கிட்டேருந்து ஃபோட்டோஸ் வாங்குறாங்கன்ட்டு நானும் பார்த்துட்றேன். கருவம் பிடிச்சவங்கள என்ன பண்ணுறது தெரில. நான் இன்னும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல கைஸ். ஆனால் இங்கே வந்த வெளியும் நான் பார்த்த வெளியும் மொத்த பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான் வராங்க. ஆனால் சாமி கும்பிட்றதுக்கு யாருமே வரல கைஸ். அது வெளியும் தான் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணுன்ட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரெசென்ட் நானும் அதுக்கு தான் வந்துக்கிறேன். செல்ஃபி எடுக்கிறீங்களா? நான் எடுக்கிறீங்க, நீ ஃபோட்டோ மட்டும் எடு. அப்போ ஃபோனில் ஃபோட்டோ எடு. அவங்க என்ன எடுக்கிறது, நானே எடுத்துக்கிறேன். కేజీ మన ఇద్దరు ఏం భయపడ మన వీడియో ప్రూఫ్ ఉంది. అది వాళ్ళు వాళ్ళని ఊరికే మనము లైఫ్ లాంగ్ ఉంటుంది మంది. ఓకే ఓకే ப்ளீஸ். எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறது. சாமியை பார்க்குறதுக்கு வந்துக்கிறாங்களான்னு தெரில. இங்கே பாருங்கள், வீடியோ எடுத்துருக்குறாங்க அவங்கெல்லாம், அதுக்கு பண்ணுறதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரில. ஓகே, நம்மளுடைய நெக்ஸ்ட் ரைடு என்னென்னா, எந்த மோட்டோ vlogger பண்ணாத ரைடு தான் நம்ம பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு எந்த மோட்டோ vlogger பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். எந்த ரைட்னா ஈஷா டு ஈஷா ரைட் தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ரைட். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய அப்டேட். ஓகேங்களா, கரெக்டாக பெங்களூர் இந்த ஈஷாவிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் ஈஷா வெளியும் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ரைட். ஸ்டே டியூன். ஏற்காடு ரைடுக்கு எவ்வளோ அப்டேட் கொடுத்தீங்க, ஸோ ஏற்காடு ரைடுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்களோ இந்த ஈஷா டு ஈஷா ரைடுக்கும் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ கைஸ் நீங்களே பார்த்துட்டு என்னென்ன அலப்பறை எல்லாமே, எத்தனை சம்பவங்கள், அப்படியே ஒரு குட்டி சந்தோஷமான விஷயங்கள். அதுக்கப்புறமா நம்மளுடைய சிவன் பார்த்தாச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் ஈஷா. பாய் பாய் ஈஷா.